மீனு இப்போ என்ன செய்ய ஹோட்டல் விட்டு வெளியே சிறிது தூரத்தில் நின்று புலம்பினாள். கார்த்திக் விளையாட்டு வினையா போயிடுச்சே. ஆதி மச்சானை எப்படியாவது வெளியூருக்கு அனுப்பிடலாம். மீனு, அவன் என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சியா? துரத்தணும்னு நினைச்சா எங்கே ஒளிஞ்சாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவான். ஒரு முறை எங்கள் அப்பா கூட ஒரு பார்ட்டிக்கு போனப்போ இவனை பார்த்து அழகா இருக்கானேன்னு இவனை பற்றி எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அவர் சொன்னதை பார்த்தால் இந்த காலத்தில் வாழும் ஹிட்லர் அவன்னு சொன்னார். கொடுங்கோலன், பிஸ்னஸுக்காக என்னவும் செய்வானாம். ஆனால் பொண்ணுங்க வாடையே ஆகாதாம். பொண்ணுங்க தப்பான எண்ணத்தில் நெருங்கினா துகிலரிச்சு ரோட்டில் நிற்க வச்சிடுவானாம். நம்ம ஆதி நிலை என்னவாக போகுதோ? பிரேமா, நம்மளால தான் ஆதிக்கு இந்த நிலை. முதல்ல நந்து அவளை எங்கே கூட்டிட்டு போனான்னு பார்க்கலாம். கார்த்திக், முதல்ல இந்த இடத்திலிருந்து கிளம்பலாம் வா. புலம்பிக் கொண்டு காலேஜ் ஹாஸ்டல் வந்து சேர அங்கு காலாட்டிக்கொண்டு ஆதிரா அமர்ந்திருக்க நந்து டென்ஷனாக குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான். மற்ற மூவரும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். டேய், இப்போ என்ன செய்யலாம்? நந்து ஒன்றும் புரியலை. போதையெல்லாம் சர்ருன்னு இறங்கிடுச்சு. ஆதிரா, நீங்கள் இவ்வளவு டென்ஷன் ஆகும் அளவுக்கு அவன் என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? நந்து, விளையாடாத மச்சான். சரி, கொஞ்ச நாள் நாம் எங்கேயும் போகக்கூடாது, சரியா? ஆதிரா, எதுக்குடா அவனுக்கு இப்படி நடுங்குறீங்க? நான் வேணும்னா போய் சாரி சொல்லிட்டு வந்துடட்டுமா என்றாள் கிண்டலாக. நந்து, அவன் யாருன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அவன்தான் கொச்சினை ஆட்டி படைக்கிற ஆதிகேசவன். ஆதியின் பெயரை கேட்டதும் அதிர்ந்தாள். ஆதிகேசவன், அவனை எங்கு பார்த்திருக்கிறாள் என்று நினைவுக்கு வந்தது. கழுத்தில் தாலி கனத்தது. தன்னோட புருஷன் தாலி கட்டும்போது ஓரக்கண்ணில் பார்த்த நினைவு வந்து போனது. டக்கென்று எழுந்தாள். அவன் பேரு என்ன சொன்ன? நந்து, மிஸ்டர் ஆதிகேசவன். கொச்சின்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் வரிசையில் நம்பர் 1. நிறைய பிஸ்னஸ் இங்கும் வெளிநாட்டிலேயும். அவங்க தாத்தா ஆர்மி மேன், மேஜர் ராஜமாணிக்கம். பேரை கேட்டால் நிறைய பேர் நடுங்குவாங்க. ஆதிரா ஓ என்றவள் திறந்த வாயை மூட மறந்தாள். ஏதோ யோசித்தவன் மீனுவை பார்த்து, அந்த ஆள் முன்னாடி என்னோட பேர் சொல்லி கூப்பிட்டியா? மீனு, கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கு என்று யோசித்தாள். ஆதிரா அவசரமாக, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கிளம்பினாள். மீனு, ஹாஸ்டல் என்ன சொல்ல? ஆதிரா, சமாளி, நான் கிளம்புறேன் என்று வேகமாக ஓடிச் சென்று ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு சென்றார். அந்த ஆளுக்கு என்னோட பேர் நினைவு இருந்தால் நான் அவனை கண்டு கொண்டது போல அவனும் என்னை தெரிந்திருப்பானோ? டிவோர்ஸ் கேட்ட நேரத்தில் இப்படி ஒன்று நடந்து போச்சே. போயும் அவனுக்கா முத்தம் கொடுத்தேன்? உதட்டை துடைத்து கொண்டாள். ஆட்டோ டிரைவர் ஒரு மாதிரியாக அவளை பார்க்க, என்ன என்று புருவத்தை உயர்த்தினாள். அவன் பயந்து, ஒன்றும் இல்லை மேடம் என்றான். வீட்டு வாசலில் இறங்கிக் கொண்டு கேட் திறந்து உள்ளே நுழைந்தாள். வீட்டில் ஏதும் தேவையில்லாமல் லைட் எரியவில்லை. படபடத்த மனது கொஞ்சம் கொஞ்சமாக லேசானது. வீட்டில் நுழைந்து ஹாலில் இருந்த சோஃபாவில் படுத்து கொண்டாள். இதுவரை அவன் தன்னை கண்டுபிடிக்கவில்லை. அவன் தன்னை தேடி வரவில்லை. நல்லதுதான். மறுநாள் காலை கிளம்பி ஹாஸ்டல் போனாள். எந்த படபடப்பும் இல்லாமல் சாதாரணமாக நடந்து கொண்டாள். சில நாட்கள் அமைதியாக சென்றன. ஆதிரா கிளாஸ் ரூமில், இன்னைக்கு சைனிங் மாலில் லிப்ஸ்டிக் எக்ஸிபிஷன், நான் போகிறேன். நந்து, டேய், உனக்கு புரியலையா? நாம் வெளியே போனால் ஆபத்து. ஆதிரா, உனக்கு புரியலையா? எனக்கு வெளி உலகை பார்க்காமல் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் போகிறேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கிறேன். பிரேமா, மச்சான், நானும் வரேன். அந்த மாலில் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனால் ரொம்ப விலை அதிகம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அங்கே என்ன இருக்குது, எவ்வளவு விலைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்றும் சாப்பிடலைனாலும் பரவாயில்லை.
கார்த்திக் டீல். நந்துவும் மீனுவும் ஒத்துழைத்தனர். மாலை 6 மணியளவில் மால் வந்து சேர்ந்தனர். பெண்கள் ஒவ்வொரு கடையாக சென்று வேடிக்கை பார்த்து வந்தனர். அங்கு திடீரென சலசலப்பு. ஆதிரா, என்ன சத்தம்? நந்து, வா பார்க்கலாம். அங்கு பார்த்த காட்சியில் ஆதிரா கோபத்தில் கொதித்தாள். ஆதிகேசவன் தன்னுடன் மாடல் பொன்னொருத்தியை கைகோர்த்து அழைத்து வந்தான். சுற்றிலும் கேமரா மின்னின. ஆதிரா, யாருடா மச்சான் அது? நந்து, அதுதான் ஆதிகேசவன். ஆதிரா, அடச்சி, அவனோட ஒருத்தி உரசிட்டு நிற்கிறாளே அவ. நந்து, அட, அவளை தெரியாதா? ஃபேமஸ் மாடல் ரெஜினா. ஆதிரா, எதுக்குடா அவன் கையை கோர்த்துக்கிட்டு நிற்கிறா? நந்து, அது எதுவா இருந்தா என்ன? வா, நாம கிளம்பலாம். அவன் கண்ணில் நீ விழுந்துடக்கூடாது மச்சான். ஆதிரா, இன்னும் ஷாப்பிங் முடியவே இல்லை என்று சினிங்கினாள். நந்து, டேய் வாங்கடா, அந்த பக்கமாக போய் இவனோட லிப்ஸ்டிக் கண்காட்சி பார்த்துட்டு கிளம்பலாம். அந்த ஆள் கண்ணில் படக்கூடாது. நண்பர்கள் கூட்டம் லிப்ஸ்டிக் பார்க்க செல்ல ஆதிகேசவனோ ரெஜினாவை லிப்ஸ்டிக் ப்ரமோஷனுக்காக அழைத்து வந்ததால் அவனும் அவளை அழைத்து கொண்டு லிப்ஸ்டிக் ஸ்டால் நோக்கி சென்றான். அங்கு ஸ்டாலில் ஆதிரா லிப்ஸ்டிக் பற்றி விசாரித்து கொண்டிருக்க லிமிட்டட் எடிஷன் லிப்ஸ்டிக் விலையை கேட்க 30,000 என்று பதில் வந்தது. ஆதி ரெஜினாவுடன் அங்கு வர அந்த லிமிட்டட் எடிஷன் லிப்ஸ்டிக்கை ரெஜினாவுக்கு காட்ட ஸ்டால் பெண் நகர ஆதிரா ஆத்திரமடைந்தாள். ஆதிரா, ஹலோ, நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே எடுத்துட்டு போறீங்க. அவள், மேடம், நீங்கள் விலை கேட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் அவங்க வாங்குவாங்க என்று சொல்ல ரெஜினா பெருமிதம் அடைந்தாள். ஆதி அவள் அருகே நின்றவன் ஆதிராவை பார்த்து எரிச்சல் அடைந்தான். கொஞ்சமும் நாகரிகம் இல்லாத பெண் என்று மனதில் அவளை சபித்தான். ஆதி தன்னை கவனிப்பதை பார்த்து ஆதிரா மூளையில் சட்டென்று ஒரு மின்னல் மின்னியது. நந்துவை நெருங்கி அவன் மார்பில் சாய்ந்து, டார்லிங், எனக்கு அந்த லிப்ஸ்டிக் வாங்கி கொடு என்று கொஞ்சினாள். நந்து நடுங்கி போனான். மச்சான், ஏன்டா இப்படி செய்கிற? நான் நல்ல பையன்டா, ஓரின சேர்க்கையாளன் இல்லை என்று அவள் காதில் முணங்கினான். ஆதிரா எக்கி நந்துவின் கழுத்தை கட்டிக்கொண்டு, டார்லிங், எனக்கு வேணும் என்றாள். இதை பார்த்து ரெஜினா ஆதியை பார்த்து கொஞ்சலாக பார்த்து, நான் எடுத்துக்கட்டா? ஆதியும் என்க சேல்ஸ்கள் பேக் செய்து ரெஜினாவிடம் கொடுத்தார். ஆதிரா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லை என்று நந்துவை மிரட்ட அவன் சேல்ஸ் கேர்ளிடம், இதெல்லாம் பேக் செய்யுங்க என்று கையை காட்டினான். ஆதி அவனை பார்த்து புருவத்தை உயர்த்தினான். நந்து நடுங்கினான். அந்த நேரம் ஆதியின் அசிஸ்டன்ட் குரு வர, சார் என்று ஃபோன் கொடுத்து விட்டு ஆதிராவை பார்த்து வியந்தான். குருவுக்கு ஆதிரா தான் ஆதியின் மனைவி என்று நன்றாக தெரியும். ஆதிரா குரு தன்னை பற்றி ஆதியிடம் சொல்லி விடுவான் என்று பயந்தாள். ஆதிரா நந்துவை விட்டு விலகி நேராக குருவிடம் வந்து அவன் கையை பிடித்து கொண்டு ஆதியை விட்டு தூரமாக அழைத்து சென்றாள். ஆதிராவின் நடவடிக்கை ஆதிக்கு வெறுப்பை அளித்தது. என்ன பெண்ணிவள், வெட்கமில்லாமல். குரு, மிஸ்ஸஸ் ஆதி, என்ன செய்யறீங்க? ஆதிரா, இதோ பாருங்க, நான் தான் அந்த ஆளோட பொண்டாட்டின்னு அந்த ஆளுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவளை ரேப் பண்ணிட்டீங்கன்னு கேஸ் கொடுத்துடுவேன், ஜாக்கிரதை என்று மீனுவை காட்டி சொன்னான். குரு, மேடம், நான் என்ன செய்யணும்? ஆதிரா, என்னை பற்றி காட்டி கொடுக்காம இருங்க போதும் என்று மீண்டும் அவனை அழைத்து கொண்டு ஆதி நிற்கும் இடத்துக்கு சென்றார். ஆதி குருவை பார்த்து, உன்னோட லவ்வரா இல்லை அவனோட லவ்வரா? குரு, சார், அது ஆதி, முதல்ல பொது இடத்தில் கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்கோங்க என்று சொல்லி பாடிகார்ட்ஸ் இடம் இந்த பொண்ணையும் அவளோட வந்தவர்களையும் வெளியே அனுப்புங்க என்று சொல்லி திரும்பி நடந்தான். குரு, சார் சார், வேண்டாம் சார் அவங்க என்று ஆதிராவை பார்க்க அவள் கண்ணாலே மிரட்டினாள். ஐவரையும் அங்கிருந்தவர்கள் வெளியேற்ற நட்புக்கள் மாலுக்கு வெளியே நின்றனர்.
சைனிங் மால் வாசலில் நந்து ஆதிராவை பார்த்து பொறுமையாக, மச்சான் என்னடா ஆச்சு, எதுக்கு அந்த மாங்காவை தனியாக தள்ளிட்டு போனேன்? ஆதிரா, ஒன்றுமில்லை விடு, எப்படிடா சொல்லுவேன். பிரேமா, கடைசி வரை அந்த உணவகத்துக்கு போக முடியவில்லை. மீன் எல்லோருக்கும் ஒரு கவலைன்னா இது பாரு எதை பற்றி கவலைப்படுதுன்னு. பிரேமா, ஆமாம், மறுபடியும் எப்போ இங்கே வரப்போகிறோமோ. ஆதிரா, என்னால் தான் எல்லாம். பிரேமா, சரி விடு, கிளம்பலாம். ஆதிரா, இன்னைக்கு ஏன் இப்படி என்று வருந்தியவர் திடீரென மனதில் ஒரு மின்னல். வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்னோட ட்ரீட் அந்த ரெஸ்டாரண்ட்டில். பிரேமா நெஞ்சை பிடித்து கொண்டு, நிஜமாவா? ஆதிரா, ஆமாம் என்று சொல்லி நகர்ந்து சென்று ராபினுக்கு ஃபோன் செய்தார். ஐவரும் அந்த ரெஸ்டாரண்டில் நுழைந்தனர். அந்த மேனேஜரிடம் ஆதிரா தன்னை அறிமுகம் செய்து கொண்டு, ராபின் தங்களுக்கு இடம் இங்கே ஒதுக்கி இருப்பதாக சொன்னார். அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்தை நோக்கி இவர்கள் நகர, ரெஜினா எதிரில் நடந்து வர, ஆதிரா அவள் மேல் இருந்த ஆத்திரத்தில் குறுக்கே காலை விட்டாள். ரெஜினா தடுக்கி விழுந்தாள். அவள் பக்கத்தில் இருந்த ஆதி விழுந்தவளை பற்றி கவலை கொள்ளாமல் ஆதிராவை முறைத்து, உன்னை யார் உள்ளே விட்டது என்று அங்கிருந்த மேனேஜரை அழைத்தான். ஆதிரா, ஏன் நாங்கள் வரக்கூடாதா? இந்த ஹோட்டல் உங்கள் அப்பா வீட்டுதா என்று கேட்க ஆதி கோபத்தில் பொங்கினான். நந்து அவள் காலை மிதித்தான். நந்து அவள் அருகே குனிந்து, மச்சான், இந்த ஹோட்டல் அவனோடது தான் என்றதும் ஆதிரா மனதில் நினைத்து கொண்டாள். இது அவனோடதுன்னா அவன் என்னோட புருஷன். லாஜிக்கா பார்த்தால் இது என்னோட ஹோட்டல். இதை சொன்னால் நம்மை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க என்று பெருமூச்சு விட்டாள். ஆதி, யாரடா இவளை உள்ளே விட்டது? மேனேஜர் நடுங்கி, சார், ராபின் சார், கெஸ்ட் இவங்க. ஆதி, மற்றவர்கள் இருக்கட்டும், இவளை தூக்கி வெளியே போடுங்க என்றதும் ஆதிரா, தைரியம் இருந்தா மேலே கையை வைங்க பார்க்கலாம். நந்து பயந்து ஆதிரா ஏதும் பிரச்சனை செய்யும் முன் ஆதிராவை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு, மச்சான் அமைதியா இருடா என்று ஓடினான். ஆதிரா தலையை தூக்கி அவள் புருஷனை முறைத்து கொண்டே சென்றாள். மாலுக்கு வெளியே வந்து நந்து அவளை கீழே இறக்கிவிட்டு மூச்சு வாங்கி நின்றான். கார்த்திக் நந்துவுக்கு தண்ணீர் கொடுத்தான். வாங்கி குடித்து ஒரு ஓரத்தில் சாய்ந்தான். ஆதிரா யோசனையில் தொலைந்தாள். இவனுங்க கிட்டே அந்த ஆளோட பொண்டாட்டி நானு சொன்னா என்ன சொல்லுவானுங்க? எங்கே என்னை தரவென மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் விட்டுடுவாங்க. இந்த ஆள்கிட்டே எப்படி டிவோர்ஸ் வாங்க போறேன்? ஆதிரா ராபினுக்கு ஃபோன் செய்தார். அங்கிள், எனக்கு குருவோட ஃபோன் நம்பர் வேணும். ராபின் கொடுத்தார். ஆதிரா ஃபோன் செய்தார். குரு, நான் ஆதிரா பேசுகிறேன். குரு ரெஜினாவை காரில் ஏற்றிக்கொண்டு அவள் வீட்டில் விட பயணித்து கொண்டிருந்தான். ஆதிரா குரலை கேட்டதும், ஹலோ மிஸ்ஸஸ் ஆதி, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? ஆதிரா, முதல்ல மிஸ்ஸஸ் ஆதின்னு கூப்பிடுறத நிறுத்து. குரு, அது முடியாது, நீங்கள் சாரோட மனைவி, நான் அப்படிதான் கூப்பிட்டாகணும். இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெஜினா, ஆதிக்கு திருமணமாகிவிட்டதா? அதிர்ந்தாள். அவள் கனவு தூள் தூளானது. ஆதிரா, சரி, வளவள வேண்டாம். ஆதி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோபமாக இருக்காரா? குரு, அப்படி ஒன்றும் தெரியலை. ஆதிரா, அவர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காம நீ தான் பார்த்துக்கணும். குரு, அது எப்படி என்னால் முடியும்? ஆதிரா, அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்தா எனக்கு ஃபோன் செய்து எச்சரிக்கை கொடு. நான் அவங்களை எப்படியாவது பாதுகாக்கிறேன். குரு, இது வேணும்னா செய்யலாம் மிஸ்ஸஸ் ஆதி. ஆதிரா, குரு தன்னை அழைத்த விதத்தில் எரிச்சலாகி, முதல்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு உன்கிட்ட பேசுகிறேன். இப்போ எனக்கு உதவி செய்தா உனக்கு ஒரு நாள் மதியம் லஞ்ச் என்னோட ட்ரீட். குரு சிரித்தா, தேங்க்ஸ் மேடம், ரொம்ப நல்லவங்க. இவங்க தான் தன்னோட மனைவின்னு தெரிஞ்சா ஆதி என்ன பண்ண போறாரோ என்று மனதில் நினைத்தான். ஆதிரா, ஆதியோட ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்பு என்று சொல்லி வைத்தாள். குரு ஃபோனில் ஆதியின் நம்பர் அனுப்பினான். குரு பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த ரெஜினா, ஆதி சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? குரு, ஆகிடுச்சு. ரெஜினா, யார் அவரோட மனைவி?
குரு: மேடம், இது நீங்க அவர்கிட்டே தான் கேட்கணும். இதை பத்தி விவாதிக்க எனக்கு அதிகாரம் இல்லை என்று வாயை மூடிக்கொண்டார். ரெஜினா இதற்கு மேல் இவனிடம் விவரம் வாங்க முடியாது என்று அமைதியானாள்.